மாடலிங் பத்தி சொல்லும்போது, மாடலிங் ரொம்ப கஷ்டமான ஒரு துறை அப்படின்றது நம்ம வெளியிருந்து பார்க்கும்போதே தெரியுது. பிசிக் ரொம்ப முக்கியம் அண்ட் அழகு ரொம்ப முக்கியம் அண்ட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும், ப்ராப்பரா இருக்கணும். அண்ட் இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்தாலும், அ அட்ஜஸ்ட்மென்ட்க்கு கீழ இருக்குப்பா இது அப்படின்ற ஒரு சிந்தனை வெளியில இருக்கு. உங்களோட பார்வை என்ன? மாடலிங் இண்டஸ்ட்ரி அட்ஜஸ்ட்மென்ட் நோக்கி தான் இருக்கா? எல்லா இண்டஸ்ட்ரியுமே அது வந்து இது இந்த இந்த விஷயத்த பேசி தான் இருக்காங்க. அட்ஜஸ்ட்மென்ட்ன்னு. நான் இது வந்து லைக் வந்து நான் தெளிவாவும் இப்பயும் மக்கள்கிட்ட சொல்றேன். ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, முன்னாடி இது பேசவே தயங்கின மக்கள், இப்ப அட்ஜஸ்ட்மென்ட்னா என்னன்னு வெளியவே கண்கூடா பார்க்குறாங்க. அதனால இந்த ஒரு கேள்வி. அதான் சொல்றேன். தெளிவா இப்ப மக்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா இடத்துலயுமே எல்லா தப்புகள் நடந்துட்டு தான் இருக்கு. நாட்டுல எல்லாமே நம்ம பார்க்குறோம். அ நம்மளுடைய அ சுதந்திரம் இது. லைக் வந்து நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மளுடைய செல்ஃப் டிக்னிட்டிய வந்து நம்ம தான் காப்பாத்திக்கணும். ஒரு விஷயம் கொடுத்து தான் வாழ்க்கையில இன்னொரு விஷயம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தப்பான விஷயத்த வந்து நம்ம போயிட்டு அங்க கஷ்டப்பட்டு அது கிடைக்காம போய் வாழ்க்கைய தொலைச்சுக்கிறத விட, அ நோ சொல்லிடுங்க பிடிக்காட்டி தயவு செஞ்சு. அதே மாரி வந்து அட்ஜஸ்ட்மென்ட் வந்து மாடலிங் இண்டஸ்ட்ரியில வந்து லைக் நாட் ஒன்லி ஃபார் டிரான்ஸ் வுமன்ஸ், மேல், ஃபீமேல் எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாமே இது பண்ண பட் என்ன பொறுத்தவரைக்குமே ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பர் மென்டர்ஸ், ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்பர் பீப்பிள் இருந்தா கண்டிப்பா இத நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் நான் அந்த மாரி தான் மோல்ட் ஆயிட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்.